மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் உழைத்துக் கொண்டே இருப்பதுதான் தனது வாழ்நாள் கடமை என்றார். சுனாமியை எதிர்கொண்டு தாங்கி நிற்கும் திருவள்ளுவர் சிலை நமது பண்பாட்டு குறியீடு என்றும் காவி சாயம் பூச நினைக்கும் தீய எண்ணங்களை வள்ளுவம் விரட்டியடிக்கும் என்றும் கூறினார். உருவாக்கிய பெருமை ஐயன் வள்ளுவருக்கு அந்த சிலையை வடித்து தந்த பெரும் திருவள்ளுவர் வெறும் சிலை அல்ல, திருக்குறள் வெறும் நூல் அல்ல, நம்ம வாழ்க்கைக்கான வாழும் கடையமும். அது நம்மை காக்கும், நம்மை அழைக்க வரக்கூடிய தீமைகளை தடுக்கும். நம்மை மட்டுமல்ல, காவி சாயம் பூச நினைக்கிற தீய எண்ணங்களையும் விரட்டியடிக்கும். மேலும் கன்னியாகுமரி பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். மாவட்டம் தோறும் திருக்குறள் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும் என்றும் இதற்காக மாவட்டத்திற்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றும் கூறியிருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டு டிசம்பர் மாதம் கடைசி வாரம் குறள் வாரமாக கடைபிடிக்கப்படும் என்றும் மாநிலம் முழுவதும் 133 கலை இலக்கிய அறிவுசார் விருதுகள் வழங்கப்படும் என்றும் சுற்றுலா பயணிகள் வசதிக்காக புதிதாக 3 படகுகள் வாங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். முதல் படகுக்கு தியாகத்தின் உருவாகி தொண்டின் கருவாகி தமிழ்நாட்டின் வளர்ச்சி கடித்தளமிட்ட பெருந்தலைவர் காமராஜர் பெயரும், 2ஆம் படகுக்கு தென்குமரியை தமிழ்நாட்டுடன் இணைக்க வலியுறுத்தி போராடி சாதனை படைத்த சாதனையாளர் மார்ஷல் நேசமணி பெயரும், 3ஆம் படகுக்கு கனடாவில் பிறந்தாலும் கண்ணீர் தமிழ் வளர்த்து வரும் திருக்குறளை மொழிபெயர்த்தும் தமிழ் இலக்கண நூலை எழுதியும் அழியா படைப்புகள் அளித்த ஜி.யு. போப் பெயரும் என 3 பெயர்களும் அந்த படகுகளுக்கு சூட்டப்படும்.